அண்மைச் செய்தி. தவிகவில் புதிதாக 27 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக 27 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் 51 தமிழக வெற்றி கழக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தற்பொழுது புதிதாக மேலும் 27 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்கள் மட்டும் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டு அண்மையில் தேர்தலுக்கு முன்பாக கட்சியில் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மாற்று கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியை மட்டும் கண்காணித்துக் கொள்ளக்கூடிய வகையில விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தை மேற்கு மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அம்பாசமுத்திரம் தொகுதியை பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில மாவட்ட செயலாளராக இசைக்கு சுப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் தென்கிழக்கு மாவட்ட செயலாளராக சத்யபாமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறாக அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றவர்களுக்கு எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த சட்டமன்ற தொகுதியை பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில மாவட்டங்களில் பிரிக்கப்பட்டு அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியை பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில மாவட்ட செயலாளர் பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக புதிதாக 27 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்ட போது மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட 10 பேர் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களுக்கு அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக 27 மாவட்ட செயலாளர்களை நியமித்து விஜய்